ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் அல்ஜிப்ரா மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம். இது நான் சால்வ் பண்ணியே கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால் ஏ பி அப்படின்னு சொல்லி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்ம. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/b ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 1/b ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது எந்த ஃபார்மேட் மாதிரியும் தெரியல. மைனஸ் a minus 1/b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab தான் a minus b ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்க்கு நான் இதை எழுதியிருக்கேன். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 1/b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2a 1/b. இப்போ இந்த மைனஸை நான் எல்லாத்துக்கூடையும் எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் 1/b ஸ்கொயர் ப்ளஸ் 2a/b அப்படின்னு கிடைக்குது. ஸோ மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிடும். மைனஸு ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். 2a/bன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு 2a/bன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஏவும் பியும் நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஏனா 260, பினா 104ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஆன்சர் 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுவும் அதுவும் சேம் மாடல் தான். அது கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை நான் சால்வ் பண்ணியே கொண்டுட்டு வந்துட்டேன். தேங்க்யூ.